அடுத்ததா லிங்கோத்பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலா லிங்கோத்பவர் ஸ்டாச்சு பார்ப்போம். ஆனா இங்க திரு சோழபுரம் அப்படின்ற பெயர் மருவிதான். யோசிச்சு பாருங்க, ஒரு மணல் லிங்கத்துக்கு தண்ணி ஊத்துனா அது கரைஞ்சு போகணும் இல்லையா? அதுதான் இங்க ரொம்ப ஸ்பெஷல். இங்க இந்த லிங்கம் இந்த திருபுவன சக்கரவர்த்தியோட மனைவி. அவங்க இந்த இடத்துல நிறைய திருப்பணி செஞ்சதுனால நித்தியப்படி அபிஷேகம் நடக்குது இந்த லிங்கத்துக்கு. அதுவும் இல்லாம இங்க வர அந்த அபிஷேக தீர்த்தம் பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, வேல் நெடும் கண்ணு. அதாவது இவங்க புருவம் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா. இதே பேர் கொண்ட ஒரு அம்மன். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த டெம்பிள் டேல்ஸ்ன்ற எபிசோட்ல தமிழகத்துல இருக்கிற ரொம்ப விசேஷமான கோயில்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில போன வாரம் போட்டிருந்த திருவாலங்காடு கோவிலுக்கு நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு வந்ததா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி விசேஷமான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் ரொம்ப விசேஷமானது. 500 வருஷம் மணல்ல புதையுண்ட ஒரு கோவில். யோசிக்க முடியுதா? 500 வருஷம் அகத்தியர் பிடித்து வைத்த லிங்கம். இந்த கோவில்ல போய் வழிபாடு செஞ்சா திருமண தடை நீங்குதான். இங்க கொடுக்கிற அந்த குங்கும பிரசாதம் தீர்றதுக்குள்ளேயே திருமணம் நிச்சயமாகுதான். குழந்தை வரம் வேணும்னா இங்க இருக்கிற அம்பால போய் சேவிச்சுட்டா கிடைக்குமா. இசை வல்லுநர்கள் அவங்களுடைய துறையில இன்னும் மேன்மை பெறறதுக்காக போக வேண்டிய கோவில். இவ்வளவு விசேஷமான ஒரு கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது திரு சோபுரம். திரு சோபுரம் இது என்ன பேரு? இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திரு சோழபுரம் அப்படின்ற பெயர் மருவிதான் திரு சோபுரம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சோழ மன்னர்களால் ஆளப்பட்ட இந்த இடம். இன்ஃபேக்ட் இந்த கோவில் பக்கத்துல இருக்க இடத்தோட பேரே தியாகவல்லி. தியாகவல்லி அப்படின்றவங்க இந்த திருபுவன சக்கரவர்த்தியோட மனைவி. அவங்க இந்த இடத்துல நிறைய திருப்பணி செஞ்சதுனால அந்த இடத்தோட பேரு தியாகவல்லி அப்படின்னு ஆனதா சொல்லப்படுது. இந்த திரு சோபுரத்துல இருக்க கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். 217வது தேவார பாடல் பெற்ற திருத்தலம். நடுநாட்டு தலங்கள்ல இது 6வது தலமா விளங்குது. இந்த கோவிலோடைய இறைவனுடைய பெயர் மங்களபுரீஸ்வரர் திரு சோபுரநாதர். இங்க இருக்கிற இறைவியோட பெயர் சோபுர நாயகி சத்யாதாக்ஷி வேல் நெடும் கண்ணி. ரொம்ப விசேஷமா இருக்குல்ல. இந்த பேரை பத்தி அப்புறமா நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கிற இந்த தீர்த்தத்தோட பெயர் பிரம்ம தீர்த்தம். இது கடல் சூழப்பட்ட இடம் அப்படின்றதுனால இது ஒரு கடல் களமாவும் விளங்குது. இந்த கோவிலுடைய விருட்சம் கொன்றை. இந்த கோவிலுடைய புராண கதையை பார்க்கலாம். கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதி தேவி அவங்களுடைய திருமணம் நடக்க போது தேவர்கள் எல்லாம் அந்த கல்யாணத்தை பார்க்க போனதுனால அங்க பூமியில சமநிலை தவறுச்சு. அப்ப சிவபெருமான் அகத்தியரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ தென் திசை நோக்கி போ, அங்க சமநிலை அடையும் அப்படிங்கிறார். அகத்தியர் கேட்கிறாரு, உங்க கல்யாண காட்சி என்னால பார்க்க முடியாம போயிடுமே அப்படின்னு. அப்ப சிவபெருமான் அவருக்கு ஒரு வரம் கொடுக்கிறாரு, நீ எந்த இடத்துல இருந்து எங்க கல்யாண காட்சியை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல உனக்கு நாங்க காட்சி கொடுப்போம் அப்படிங்கிறார். அப்ப அகத்தியர் இந்த வழியா போகும் பொழுது இந்த ஊர்ல அந்த கல்யாண காட்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ பூஜை பண்றதுக்காக அவரை சுத்தி லிங்கம் செய்யறதுக்காக கல்ல தேடுறாரு. எந்த விதமான கல்லும் அங்க இல்ல. ஏன்னா இது ஒரு மணல் பரப்பு, கடல் கொண்ட நிலம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாரு, அந்த மணலால அவர் லிங்கம் செய்ய முயற்சிக்கிறாரு. கடல் மண்ணில லிங்கம் செய்ய முடியுமா? அது சரிப்பட்டு வரல. உடனே அகத்தியர் என்ன பண்றாரு, அந்த கடல் மண்ணு கூட அவர் வச்சிருக்கிற அந்த மூலிகை சாறு கலந்து லிங்கமா பிடிக்கிறாரு. அந்த லிங்கத்தை தான் பூஜை பண்ணாரு. இதுதான் இந்த இடத்தோட ரொம்ப ஸ்பெஷல்.
இந்த லிங்கத்துக்கு தீண்டாமேனி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த லிங்கத்துக்குள்ள இறைவனும் இறைவையும் உட்புகுந்தாங்க. அதனாலதான் இந்த கோவில்ல பள்ளி அறைன்னு தனியா கிடையாது, கருவறையே பள்ளி அறை. ரொம்ப விசேஷம். அப்போ இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த கோவில் பாத்தீங்கன்னா திருமண தடைய அகற்ற ஒரு கோவிலா இருக்கு. என்ன சொல்றாங்க, இந்த கோவில்ல வந்து அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி மஞ்சள் குங்குமம் தான் இங்க பிரசாதம். இந்த குங்கும பிரசாதத்தை கொண்டு போய் இட்டுண்டு வர அந்த குங்கும பிரசாதம் தீர்றதுக்குள்ளேயே திருமணம் நிச்சயமாகும் அப்படின்றாங்க. எவ்வளவு வண்டர்ஃபுல் இல்ல? சோ அகத்தியர் இந்த லிங்கத்தை பிடிச்சார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இது கடல் மண்ணால மூலிகை சாரும் சேர்ந்து கலந்து செய்யப்பட்ட இந்த லிங்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு மணல் லிங்கத்துக்கு தண்ணி ஊத்துனா அது கரைஞ்சு போகணும் இல்லையா? அதுதான் இங்க ரொம்ப ஸ்பெஷல். இங்க இந்த லிங்கம் நித்தியப்படி அபிஷேகம் நடக்குது இந்த லிங்கத்துக்கு. அதுவும் இல்லாம இங்க வர அந்த அபிஷேக தீர்த்தம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா இது சர்வ ரோக நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு தீர்த்தமா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விதமான நோய்க்கும் இந்த அபிஷேகம் பண்ண இந்த தீர்த்தத்தை நம்ம உட்கொண்டோம்னா அந்த நோயிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்குது அப்படின்னு நம்பப்படுது. அதுவும் இல்லாம இது அகத்தியர் பிடிச்ச லிங்கம் அப்படின்றதுனால அவரோட கைத்தடம் இன்னும் அந்த மூலவர், அதாவது அந்த லிங்கத்துல இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த கோவில்ல யாரெல்லாம் வந்து பூஜை பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா அகத்தியர், காகபுஜண்டர், திருஞான சம்பந்தர், சேக்கிழார், சுந்தரர், வள்ளலார் அப்படின்னு இவ்ளோ பெரிய பெரியவங்க எல்லாம் வந்து இந்த கோவில பூஜை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கோவிலுடைய இன்னும் அடுத்த சிறப்புகளை பார்க்கலாம். இந்த கோவில் மூலவர் வந்து மேற்கு பார்த்து இருக்கிற சிவலிங்கம். இது ரொம்ப ஸ்பெஷல். நிறைய இடத்துல கிழக்கு பார்த்து தான் இருக்கும். 1000 கிழக்கு பார்த்த லிங்கங்களை தரிசிச்ச புண்ணியம் இந்த மேற்கு பார்த்த லிங்கத்தை தரிசிச்சா கிடைக்கும் அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க இந்த கோவில் மேற்கு பார்த்து இருக்கிறதுனால இந்த கோவில்ல சூரிய அஸ்தமன பூஜை அப்படின்னு மாசி மாசத்திலயும் புரட்டாசி மாசத்திலயும் நடக்கும். ஈவினிங் ஒரு 5 to 6 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல இந்த பூஜை நடக்கும். இதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். மூலவரோட சிறப்பு பார்த்தாச்சு. இப்போ அம்பாளுக்கு வருவோம். அம்பாளோட பேரு சத்யாதக்ஷி, திரு சோபர நாயகி மற்றும் வேல் நெடும் கண்ணின்னு சொன்னோம். பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, வேல் நெடும் கண்ணி. அதாவது இவங்க புருவம் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா. இதே பேர் கொண்ட ஒரு அம்மன் சிக்கல் சிங்காரவேலனுக்கு வேல் கொடுக்கறவங்களும் வேல் நெடுங்கண்ணி தான். அதையும் இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல பௌர்ணமி அப்போ தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை உட்கொண்டா புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவில் யுகம் யுகமா இருக்கிற கோவில்னு சொல்லப்படுது. இந்த கோவில் யுகம் யுகமா இருந்ததா சொல்லப்படுது. சோ சம்ஹாரத்துக்கு முன்னாடி இந்த கோவில் இருந்ததுனால இங்க இருக்கிற விநாயகருக்கு மூஷிகம், அதாவது அந்த எலி வாகனம் கிடையாது. அதே போல முருகருக்கும் அவருடைய மயில், வேல், கொடி இதெல்லாம் எதுவும் கிடையாது. வள்ளி தெய்வானையோட அவர் காட்சி கொடுக்கிறார். இப்போ கோயிலை சுத்தி கோஷ்ட தெய்வங்களுக்கு வருவோம். இங்க வந்து பிரம்மா, துர்கை, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர் அப்படின்னு கோஷ்ட தெய்வங்கள் இருக்காங்க. முக்கியமா இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இவரோட பேரே இசை தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இருக்கு. இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி வந்து சரஸ்வதி ரூபமா கலைவாணியோட அம்சமா இருக்கிறார். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இசை வல்லுநர்கள்லாம் இங்க வந்து சேவிக்கும் போது அவங்களுடைய துறையில மேன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இங்க ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா அந்த தட்சிணாமூர்த்தி ஒரு கல்மேனி, ஓகேங்களா, சிலை வந்து கல் சிலை. ஆனா நீங்க அதை தட்டி பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை தட்டினா என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் அங்க வரும். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். பக்கத்துல இருக்கிற மத்த சிலைகளை தட்டினா வர சவுண்டுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தியை தட்டினா வர சவுண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது மட்டும் இல்ல, நார்மலா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவரு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தான் சாத்தி இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி சரஸ்வதியோட அம்சமா இருக்கிறதுனால அவருக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்ததா லிங்கோத்பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலா லிங்கோத்பவர் ஸ்டாச்சு பார்ப்போம். ஆனா இங்க அது பக்கத்திலேயே பிரம்மனும் விஷ்ணுவும் அவங்க 2 பேருமே இருந்து சிவபெருமான வழிபடுற போல இருக்கும். இது வேற எங்கேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இது தவிர இந்த கோவிலுடைய பிரகாரங்கள்ல பாத்தீங்கன்னா தெய்வங்களான சூரியன், நவகிரகங்கள், சண்டிகேஸ்வரர், பைரவர் இவங்க எல்லாம் நம்ம பார்க்கலாம். 63 நாயன்மார்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கண்ணப்பருக்குன்னு ஒரு சிலை இருக்கு. அதுவும் இல்லாம திருவோண சக்கரவர்த்தி மற்றும் தியாகவல்லி அவங்களுக்கும் ஒரு சிலை ரூபம் இருக்கு. இந்த கோவில்ல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா
3 நிலைகள்ல சிவபெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறார். அதாவது மூலவரா இருக்கிற மங்களபுரீஸ்வரர், அவருக்கு சதுரமான ஆவுடையார், அது நின்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க. சுத்தி வரும்பொழுது தியாகவல்லி லிங்கம், அதுல சதுரமான ஆவுடையார், அது அமர்ந்த நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதே பிரகாரத்துல இருக்கிற வீரட்டேஸ்வரர், அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த பானத்துல 8 பட்டை இருக்கும், அது சயன நிலை அப்படிங்கிறாங்க. இதுவும் இந்த கோவில்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல 8 திக்கலையும் கோபுரங்கள் இருக்கு, அத அஷ்ட திக்கு கோபுரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் மண்ணில் புதைப்படும் பொழுது இந்த கோவிலோட தேரும் புதைஞ்சிருக்கு. இன்னைக்கும் அந்த தேரை நீங்க பார்க்கலாம். அது 500 வருடங்கள் புதைப்பட்டு இருக்கும் பொழுது அந்த தேர்ல இருக்க சிற்பங்கள் அந்த மணல் அரிப்புனால சிதிலம் அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து ஒரு காட்சி பொருளா இன்னைக்கும் அந்த கோவில்ல வச்சிருக்காங்க. அதையும் தவறாம பாருங்க. இப்ப இந்த வீடியோட முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு வரலாம். இந்த கோவில் எப்படி மணல் மூடுச்சு, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது 6ஆம் நூற்றாண்டுல திருபுவன சக்கரவர்த்தி திருப்பணி பண்ணியதாகவும், அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்க எல்லாம் பதிகம் பாடியிருக்காங்க. ஒரு 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்த கோவில், அதாவது இதை சுத்தி கடல் இருக்கு, அந்த கடல் மணலால மூடப்பட்டிருக்கு. கடல் சீற்றம்னால அந்த மணல் மூடி இருக்கு. கோவில் இருந்த இடமே தெரியாம முழுசா மணல் மேடுகள் அப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கும் நீங்க அந்த இடத்துக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா மணல் மேடுகள் நிறைய இருக்கிற ஒரு இடம். அப்ப இந்த கோவில் ஒண்ணு இருக்கிறது யாருக்குமே தெரியல. 16ஆம் நூற்றாண்டுல தான் மதுரையை சேர்ந்த ராமலிங்க சிவயோகி அப்படிங்கிறவரு திருஞான சம்பந்தர் பாடின கோவில்கள் எல்லாம் பார்த்துட்டே வந்திருக்கார். இந்த ஊர்ல ஒரு கோவில் இருக்கணுமே அப்படின்னு கேட்டிருக்கார். ஆனா சுத்தி இருக்கிற அந்த ஊர்க்காரங்களுக்கு யாருக்குமே இந்த கோவில் ஒண்ணு இருக்கிறதே தெரியல. அவங்க சொல்றாங்க, இங்க கோவில்லாம் இல்லைங்க, ஒரு கோவில் மேடுன்னு ஒரு இடம் இருக்கு, அவ்வளவுதான் தெரியுமே தவிர இங்க எந்த கோயிலும் இல்ல அப்படிங்கிறாரு. உடனே இந்த சிவயோகியார் என்ன பண்றாரு, உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல கோவில் இருக்கிறதா அவருக்கு தோணிருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா சுழற் காற்று ஒன்று அடிச்சு மேல அந்த கோபுர கலசம் மட்டும் தென்பட்டிருக்கு. அவரு அந்த ஊர்க்காரங்களோட துணையோட ஃபுல்லா தோண்டி பார்க்கும் பொழுது இப்ப நம்ம பாக்குற இந்த திருசோபுரம் கோவில் அவருக்கு தென்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அந்த கதவுல சாவியோடு இருந்திருக்கிறதாகவும், திறந்து உள்ள போகும் பொழுது அங்க பூஜை எல்லாம் செஞ்சு எப்படி அந்த மலர்கள் எல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருந்ததாகவும் சொல்றாங்க. அதாவது தேவர்கள் வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்த்தரா போல சொல்றாங்க. இதெல்லாம் அங்க சொல்லப்படுற கதைகள். இதுல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனா இன்னைக்கும் அந்த மணல் மேடுகள் அங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஆனாலும் யோசிச்சு பாருங்க, 500 வருஷமா புதைந்த ஒரு கோயில் சர்ஃபேஸ் ஆயிருக்குன்னா அது எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இவ்வளவு ஸ்பெஷலா இருக்க இந்த கோவில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா, கடலூர் மாவட்டம், அங்கிருந்து சிதம்பரம் போற வழியில ஒரு 22 கிலோமீட்டர்ஸ்ல ஃப்ரம் கடலூர் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தா பங்குனி பிரம்மோற்சவம். எவ்வளவு ஸ்பெஷலான இருக்க ஒரு கோவிலுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க போய் சேவிச்சுட்டு வாங்க. போகும்போது குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. இந்த இசை சம்பந்தப்பட்டவர்கள், திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இருக்கவங்க, இவங்க எல்லாம் கண்டிப்பா போக வேண்டியது. 2வது, அகத்திய பெருமான் அங்க செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னா அதுவும் எவ்வளவு ஸ்பெஷல். சோ ரெடி ஆயிட்டீங்களா திருசோபுரம் போக? நீங்க போய் பலன் பெற்று தயவு செஞ்சு அந்த கமெண்ட்ஸ்லயும் எழுதுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.